ரீசெண்ட் டைமில் லைஃப் வந்து என்னை ரொம்பவே போட்டு சாவடிச்சு பாடாக்கி பின்னி பெடல் எடுத்துருச்சு. பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸஸ். எனக்கு நடந்த சம்பவங்கள்னு பார்த்தீங்க அப்படின்னா, வருவாங்க, நல்லா பேசுவாங்க, ரொம்பவே க்ளோஸாக இருப்போம். திடீர்னு வேணான்ட்டு போயிடுவாங்க. ஏன் அப்படிங்கிற அந்த ஒரு ரீசனே தெரியாது. ரீசெண்ட் டைமில் கூட எனக்கு இந்த ஒரு விஷயம் நடந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து சரியான ஃபோக்கஸ் பண்ண முடியல. சரியாக என்னால் லைஃப்பில் பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியல. ஒரு சந்தோஷமான ஒரு ஹாப்பியான ஒரு மைண்ட் செட் எனக்கு இல்லை. எப்போவுமே சந்தோஷம் இருக்காது தான், அது ஓகே ரைட். பட் அது அப்படின்னா என்ன அப்படிங்கிறது கூட என்னால் வந்து லைக் வந்து ஒரு சக்ஸஸ் கூட என்னால் வந்து பார்க்க முடியல. ஸோ ஏன் இப்படி இருக்குது, என்ன எதனால் இப்படி இருக்குன்னு எனக்கு தெரியவே இல்லை. டோட்டலாக எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, லைஃப் வந்து என்னை ஃபுல்லாக ஃபக்டப் பண்ணிடுச்சு. லைக் வந்து லைஃப் வந்து என்னை ஒதுக்கிடுச்சு, ஓரங்கட்டிடுச்சு. ஏன் எனக்கு எதுவுமே தர மாட்டேங்குது, மற்றவங்களுக்கு இவ்வளோ விஷயம் தருது, எனக்கு ஏன் தரலை இப்படிங்கிற ஒரு தாட் எனக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அந்த ஃபியர்லேருந்து நான் வெளியே வரத்துக்கு எனக்கு ஏகப்பட்ட டைம் எடுத்துச்சு. ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணேன், நிறைய விஷயங்கள் ஃபேஸ் பண்ணேன். பட் இப்போது நான் ஹாப்பியாக இருக்கேனா அப்படின்னா ஹாப்பியாக இருக்கேன். பட் அட் த சேம் டைம் எனக்கு ப்ராப்ளம்ஸும் இருக்குது. ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் என்னால் அதை ஈஸியாக ஃபேஸ் பண்ண முடியுது. லைஃபோட ரியாலிட்டி, அன்சர்டைனிட்டி இது எல்லாமே நான் புரிஞ்சுக்கிட்டேன், ரியலைஸ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் ஸோ இந்த ஒரு வீடியோ நீங்கள் பார்த்து முடிக்கும் போது எப்படி என் லைஃப்பில் இருந்த பயம் உங்களுக்கு இருக்கும், கண்டிப்பாக உங்களுக்குமே இருக்கும். நிறையா பேர் உங்களை விட்டுட்டு போயிருக்கலாம், நிறையா பேர் உங்களை வேணான்னு சொல்லியிருக்கலாம், நிறையா பேர் வந்து நீ எல்லாம் ஒர்த்தே இல்லை, நீ எதுக்குமே உருப்படவே மாட்டே, உன்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எல்லார் லைஃப்லையுமே நடக்கலாம். நிறையா பேர் வந்து நம்ம சந்தோஷமே இல்லை, ஏன் என் லைஃப் எனக்கு இவ்வளோ அன்சர்டைனாக இருக்குது, ஏன் எனக்கு வந்து இப்படி ஒரு விஷயம் நடக்குது, எவ்வளோ பேர் சந்தோஷமாக இருக்காங்களே, நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம் நம்ம லைஃப்பை. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து நீங்கள் முடிச்சுட்டு போகும்போது இந்த வீடியோ உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணுங்கிறத நான் டெஃபினட்டாக சொல்லுவேன். நான் கேஜே, நீங்கள் பார்த்துட்டு இருக்க சேனல் வாய்ஸ் ஆஃப் கேஜே. நான் பர்சனல் டெவலப்மெண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே கோச் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஸோ அது கம்யூனிகேஷன், செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் சொல்லி இப்படி எல்லா விஷயங்களும் அடங்கும். என்னோட மோட்டோ என்ன அப்படின்னா, ஒரு 10 பேரையாவது நம்ம இந்த இயர் எண்டுக்குள்ளே செல்ஃப் இம்ப்ரூவ் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ டேரெக்டாக நம்ம உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணுற பாத்துக்குள்ளே என்ட்ரி ஆகிடலாம். எமர்ஜ் ஆகும்போது நீங்கள் என்ன மாதிரி திங்க் பண்ணுவீங்க? அதாவது உங்களுக்கு ஒரு ஃபியர் வருது, பயம் வருது அப்படிங்கும்போது நீங்கள் என்ன மாதிரி, அதாவது ரியலிஸ்டிக்கான ஆன்சரை இப்போ நீங்கள் கொடுக்க போகிறீங்க இந்த இடத்துல. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் பயங்கிறது எனக்கு வந்து க்ரியேட் ஆகுது அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, என் லைஃபே இப்படி தான், நான் ரொம்ப மோசமான போல், என் லைஃப்பில் எனக்கு எப்படி நடந்திருக்கு அப்படி நடந்திருக்குன்னு நான் திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள். இப்போ சரி ஓகே ரைட், அப்படி சொல்ல தெரியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்ன லைஃபாக திங்க் பண்ணிக்கோங்க. நான் தான் இப்போ உங்களோட வாழ்க்கைன்னு வச்சுக்கோங்க. வாழ்க்கை இந்த சென்ஸ் உங்களோட வாழ்க்கையாக நான் இருக்க விரும்பல. லைக் வந்து ஒரு உங்களோட இப்போ லைஃப் நான் தான் லைஃபுக்குன்னா ஒரு இமேஜின் கொடுத்தா அது நான் தான் வச்சுக்கோங்களேன். என்னென்ன கேள்வி கேட்பீங்க? உண்மையான கேள்வியாக உங்களுக்குள்ள மேபி கேளுங்க, இல்லை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நீ ஏன் எனக்கு இவ்வளோ தப்பான விஷயம் பண்ணியிருக்க, நீ ஏன் எனக்கு இப்படி பண்ணியிருக்க, நீ ஏன் எனக்கு அப்படி பண்ணியிருக்கன்னு இந்த மாதிரியான கேள்விகள் என்கிட்ட கேட்குறதுனா நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் கேளுங்க. ஜஸ்ட் உங்களோட மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். கேளுங்க, என்னென்ன மாதிரியான கேள்விகள் நீங்கள் உங்கள் லைஃப் கிட்ட கேட்கணுமோ அந்தந்த மாதிரியான கேள்விகள் கேளுங்க. அது கெட்ட வார்த்தை திட்டுறது, பேசுறது, இது பாஸ் பண்ணிட்டு நீங்கள் பண்ணுங்கள். இல்லை உங்கள் மனசுக்குள்ளே கூட கேளுங்க. ஓகே, கேட்டு முடித்ததுக்கப்புறம் ஒரு விஷயம் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நான் கேட்கும் போது எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தோணுச்சு. ஒரே ஒரு கொஷின் எனக்கு கேட்க தோணுச்சு. இந்த கொஷின் என்ன அப்படின்னா, லைஃப் ஏன் என்னை வந்து இவ்வளோ மோசமாக ட்ரீட் பண்ணல, ஏன் நான் நல்லா ட்ரீட் பண்ணல? உண்மையான ஆன்சர் சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க அப்படியா, இல்லை வந்து லைஃப்னாலே அப்படி தானா? இந்த மாதிரியான ட்ரூவான ஆன்சர் எனக்கு வேணாம், பட் ரியலான ஆன்சர் எனக்கு வேணும். ட்ரூனா உண்மை, யூனிவர்சல். இது அதாவது இது வந்து யூனிவர்சல் ஆன்சர்ஸாக இருக்கும். எஸ் ஆமாம், ஒரு வேளை எனக்கு இப்படி இருக்கும், மேபி அப்படி இருக்கும் அப்படிங்கிறதா இருக்கும். பட் ரியலான ஆன்சர்னால் என்னென்னா, அந்த கேள்வி கேட்க அந்த கேள்விகளுக்குள்ளே நம்ம மூழ்கி போயிட்டே இருப்போம். லெட்ஸ் சே எக்ஸாம்பிள், என்னையே வந்து வாழ்க்கை வந்து இவ்வளோ கேவலமாக இவ்வளோ மோசமாக ட்ரீட் பண்ணுது. மேபி நான் வந்து உருப்படாதவனாக இருக்கலாம், மேபி நான் வந்து நிறையா பான் கன்சியூம் பண்ணியிருக்கலாம், மேபி நான் வந்து தப்பான ஒரு ஹேபிட்ஸ் வச்சுருந்துருக்கலாம். நான் ஒருவேளை நான் பாவம் பண்ணனா இருக்கேன், நான் ரொம்ப பாவம் பண்ணிட்டேன் என் வாழ்க்கையில் நான் ரொம்ப கேவலமாக ட்ரீட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி உங்களுக்கான கேள்விகள் ஃபஸ்ட்டு கேள்வி கேளுங்க. ஏன் நிறையா பேர் இந்த ஒரு ஆக்டிவிட்டியில் பண்ணவே மாட்டேங்கன்னு எனக்கு புரியல. ஏன் கேள்வி கேட்குறதுனால என்ன ஆகிட போகுது, உங்களுக்கு நீங்கள் கேள்வி கேட்குறதுனால என்ன ஆகிட போகுதுன்னு எனக்கு புரியல. நிறையா பேர் நான் பேசும்போது நான் ஏன் அதை கேட்குறாங்க, பட் ஆனால் அவங்களுக்கான கேள்வியை அவங்களுக்குள்ளே அவங்க கேட்டுக்கவே மாட்டுறாங்க. ஸோ உங்களுக்கான கேள்வியை நீங்கள் கேளுங்க. ஏன் இப்படி நடக்குது, ஜஸ்ட் கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கேள்வி கேட்கும் போது என்ன நடக்கும், யாருமே ஃபீல் பண்ணுற ஒரு விஷயமா என்ன இருக்கும் அப்படின்னா, நான் பாவம் பண்ணவன், நான் ஒரு பாவி, அதனால தான் என் லைஃபே இப்படி இருக்குது அப்படின்னு. சரி ஓகே ரைட், நீங்கள் பாவியாக இருக்கீங்க, நீங்கள் வந்து தப்பாக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து நிறையா பேட் ஹேபிட்ஸ் இருக்குது, அதனால் உங்கள் லைஃப் இப்படி உங்களுக்கு ட்ரீட் பண்ணுறதுன்னு நம்ம வச்சுப்போமே. உங்களுக்கு எல்லாமே கேவலமாகவே நடக்குது. பட் லைஃப் உங்களை ஏன் செலிபிரிட்டியாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரீட் பண்ணணும், அந்த ஒரு விஷயத்த முதல்ல தெரிஞ்சு. ஏன் லைஃப் உங்களை ஏன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செலிபிரிட்டியாக ட்ரீட் பண்ண மாட்டேங்குது?
நீங்கள் கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன உங்களுக்குள்ளே தோணும், லைஃப் என்னை ஏன் வந்து செலிப்ரிட்டியாக ட்ரீட் பண்ண மாட்டேங்குது அப்படின்னா, நான் வந்து பாவி, நான் வந்து இப்படி, நான் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து கெட்ட கெட்ட விஷயங்களாக தோணுது இல்லையா? பட் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் பாவி அப்படிங்கிறது உங்களை நீங்களே ஜட்ஜ் பண்ணிக்கிறனால இங்கே லைஃப் வந்து உங்களுக்கு வந்து எதுவுமே கொடுக்காம இல்லை. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து குட் அப்படின்னு சொல்லி உங்களை நீங்கள் ஃப்ரேம் பண்ணிக்கிறனால லைஃப் உங்களுக்கு எல்லாமே கொடுக்க போகிறதும் கிடையாது. ஸோ த திங் ஹியர் இஸ் பிலீவ் இன் ஆர் செல்ஃப். அதுதான் இந்த பிலீஃப். நம்ம என்னென்ன பிலீஃப் வச்சுருக்கோம் நமக்குள்ளே, சப்கான்ஷியஸ் அண்ட் சப்கான்ஷியஸ்ன்னு 2 பார்ட் இருக்குது. இது ரெண்டுமே வந்து டூ டிஃப்ரெண்ட் எக்ஸ்ட்ரீம்ஸ். ஓகேவா? ஸோ கான்ஷியஸ்லி நம்ம என்னென்ன நமக்கு ஃபீட் பண்ணுறோமோ சப்கான்ஷியஸ்லி உள்ளே போகும் அது. ஸோ அப்போ நம்மளை அடிக்கடி நம்ம வந்து நீ வந்து இப்படி தான், இதனால தான் உங்கள் லைஃப் இப்படி நடக்குதுன்னு நமக்குள்ளே ஏகப்பட்ட தாட்ஸை திணிக்க அதுக்கு நம்ம ரெஸ்பாண்ட் பண்ண அதுக்கிட்ட நம்ம பேச நம்ம சப்கான்ஷியஸ்லி நம்ம அப்படிப்பட்ட ஒரு ஆளாக தான் மாறுவோம். அதுதான் ரியாலிட்டியும் கூட. ஸோ அதுதான் இங்கே வந்து நமக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயம். அடுத்தது நம்ம சப்கான்ஷியஸ்லி நம்ம என்ன விதைக்கணும்னா ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம லைஃபுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எடுத்துக்கணும். நம்ம நிறையா பேர் இந்த ஒரு விஷயத்த பண்ணுறது கிடையாது. ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம லைஃபுக்கான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எடுத்துக்கிறதே கிடையாது. ஆக்சுவலி இவங்க வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, அவங்க வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, அது வரைக்கும் நான் வந்து சும்மா இருக்கேன். இல்லை மே 1ஆம் தேதி ஆரம்பிக்கட்டும், இல்லை ஜூன் ஆரம்பிக்கட்டும், இல்லை டிசம்பர்லேருந்து ஜான்வரி ஸ்டார்ட் ஆகட்டும், அப்புறம் நான் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்ம லைஃபுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம கொடுக்காத போது, நம்ம லைஃப்பை நம்ம மதிக்காத போது நமக்கு அன்சர்டைனான விஷயங்கள் நடக்க தான் போகுது. அதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது ஆக்சுவலாக. லெட்ஸ் சே இந்த வீடியோவை வந்து ஒரு 100 பேர் பார்த்துட்ருக்கீங்கன்னு வச்சுப்போம். இந்த 100 பேரும் என்னை ரிஜெக்ட் பண்ணிங்க அப்படின்னா நான் அதுக்காக ஃபீல் பண்ணவே மாட்டேன். பிகாஸ் நீங்கள் ரிஜெக்ட் பண்ணுறதுனால என்னோடய ஒர்த்து வந்து இல்லை அப்படின்னு ஆகிடாது. நான் வந்து ஒர்த்து இல்லைன்னு ஆகிடாது. நான் என்ன பிலீவ் பண்ணுறேன், என் மேலே நான் என்ன சப்கான்ஷியஸாக ஃபீல் பண்ணுறேங்க தான் மேட்ரு. ஓகே. ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து தப்பாக கமெண்ட் பண்ணுறீங்க, இல்லை வந்து உங்களுக்கு யாருக்கும் என்னை பிடிக்கல, நீங்கள் வந்து என்னை வேணான்னு சொல்கிறீங்க அப்படின்னா இதுக்காக நான் ஃபீல் பண்ண போகிறது கிடையாது. பிகாஸ் எனக்குள்ளே நான் அந்தளவுக்கு ஒரு ஆழமான ஒரு பிலீவை நான் வச்சுட்டேன். நான் ஒர்த் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படிங்கிற அந்த ஒரு பிலீவ் அது. ஸோ ஒர்த் இந்த சென்ஸ் நீங்கள் மற்றவங்க என்னை ஃப்ரேம் பண்ணுறது ஒர்த் இல்லை. இந்த 100 பேரும் சேர்ந்து என்னை ரிஜெக்ட் பண்ணிங்கன்னா கூட நான் அதுக்காக பெருசாக ஃபீல் பண்ண போகிறதே கிடையாது. ஏன்னா என்னால் அந்த இடத்துல தைரியமாக ஃபேஸ் பண்ண முடியும். திரும்பி உங்களை என்னால் பிடிக்க வைக்க முடியும். அந்த அளவுக்கான ஒரு கெப்பாசிட்டி என்கிட்ட இருக்குங்கிறத நான் ஸ்டோர் பண்ணனால தான் நான் தைரியமாக பேசிகிட்டு இருக்கேன். ஓகே. இந்த மென்டாலிட்டியை நான் கொண்டு வரதுக்கு நான் யூஸ் பண்ண ஒரு டாக்டிக் என்ன அப்படின்னா ஃபர்கிவ். என்ன இல்லை, மற்றவங்கள என் ஒருத்தவங்க வந்து என் லைஃப்பை கெடுத்துட்டாங்க, என்னை வந்து ரொம்ப கேவலமாக என்னை ஏமாற்றிட்டாங்க, சீட் பண்ணிட்டாங்கன்னா கூட நான் அவங்கள ஃபர்கிவ் பண்ணிடுவேன். நிறையா பேர்கிட்ட இன்றைக்கி வந்து பணம் இருக்குது, பேர் இருக்குது, புகழ் இருக்குது, ஆனால் நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை. மெயின் ரீசன் அவங்க பாஸ்ட்லேயே ஒட்டிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. அந்த பாஸ்ட் வந்து ஃபர்கிவ் பண்ணுறது இல்லை, அதில் பண்ணவங்களை வந்து ஃபர்கிவ் பண்ணுறதில்ல. ஆக்சுவலி நான் அவங்கக்கிட்ட போய் பேசுங்க நான் சொல்லலை, மனசார அவங்கள மன்னிச்சிடுங்க நான் சொல்கிறேன். அவனால் உன் லைஃபே கெட்டு போயிருக்கட்டுமே, வீணாக போயிருக்கட்டுமே, நாசமாகவே போயிருக்கட்டுமே, அந்த பொண்ணால் இல்லை அந்த பையனால் யாரோ ஒருத்தரால் ஆகிட்டு போயிருக்கணும், மன்னிச்சிடுங்க, திரும்பி வந்தால் பேசாதீங்க, அவ்வளோதான். ஃபர்கிவ்னஸ். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து மற்றவங்கள மன்னிச்சிடுறோமோ, அவங்க எவ்வளோ கேவலமான தப்பு வேணால் என் லைஃப்பில் பண்ணிட்டு போட்டு நான் மன்னிச்சிடுறேன் மனசார. ஹாப்பினஸ் தன்னால் க்ரியேட் ஆகும் மனசார. ஓகேவா? அவனை பார்த்து திரும்பி நாளை போய் அவனை பார்த்தா முறைக்கிறது இதெல்லாம் இல்லாமல் ஓகே ரைட் அவ்வளோதான், உனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான்ட்டு நம்ம போயிட்டே இருக்கணும். ஸோ இந்த ஒரு விஷயத்த நீங்கள் வந்து ட்ரை பண்ணணும் இல்லை பண்ணுங்கள். இப்போயே உங்கள் லைஃப்பில் யாராவது ஒருத்தர் உங்களை கேவலமாக ட்ரீட் பண்ணியிருந்தா, உங்களை கேவலமாக நடத்தியிருந்தா, இல்லை நீ எனக்கு வேணாண்டான்னு உன்னை சீட் பண்ணியிருந்தா, லிட்ரலாக உங்களை சீட் பண்ணியிருந்தா, ஏன் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட், உங்கள் பாய் ஃப்ரெண்ட், ஏன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை சீட் பண்ணியிருந்தா, மனசார மன்னிச்சுட்டு அவங்கள்ட்ட பேசுங்க நான் சொல்ல, மன்னிச்சிருங்க, அவ்வளோதான். மனசார மன்னிச்சிருங்க. மனசார மன்னிக்கும் போது சந்தோஷங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வெளியே வர ஆரம்பிச்சிடும். ஓகே. அப்போது நீங்கள் உங்ககிட்ட கேள்வி கேளுங்க. உங்ககிட்ட நீங்கள் சொல்லுங்கள், நான் அவனை மன்னிக்க போகிறேன், நான் அவனை மன்னிச்சிடுறேன். அலோவ் பண்ணுங்கள் அதுக்கு உங்களை நீங்களே. ஓகே ரைட், நான் மனசார மன்னிச்சிடுறேன், நான் அலோவ் பண்ணுங்கள் அதுக்கு. நெக்ஸ்ட்டு, உங்களோட ரிலேஷன்ஷிப் ரொம்ப மோசமாக இருக்கா? உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேளுங்க.
இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு நான் ஸ்டில் ஒர்த்தா, எனக்கு இவ்வளோ மோசமாக நடக்குது, என்னை இவ்வளோ மோசமாக ட்ரீட் பண்ணுறாங்களே, இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு நான் ஸ்டில் ஒர்த்தா, இல்லை அவங்க அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு ஒர்த்தா? கேள்வி கேளுங்களேன், ஆன்சர் தன்னால் கிடைக்கும். மேபி ஒர்த்துனா ஓகே ரைட், அவங்க கூட நீங்கள் இருங்க, ஒன்றும் பிரச்சனை. ஒர்த் இல்லைங்கிற ஆன்சர் வந்துருச்சுன்னா இமீடியட்டாக கட் ஆஃப் பண்ணுங்கள், பிரேக்கப் பண்ணுங்கள். எத்தனை நாள் வரைக்கும்? ஓகே, பழகிட்டீங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்க அப்படின்னா திரும்பி அது டாக்ஸிக்காக மாறிக்கிட்டே இருக்கும். அதுக்கு டீசெண்டாக எனக்கு செட் ஆகலை அப்படின்னா நான் டீசெண்டாக அவங்கக்கிட்ட சொல்லிட்டு, ஐ மீன் ரீசனே இல்லாமல் அவாய்ட் பண்ணுறது வேறு, அது பெரிய ப்ராப்ளமில் கொண்டு போய் முடிச்சிடும். அவங்கக்கிட்ட டைரெக்டாக ஃபேஸில் இல்லை நான் பண்ணது தப்பு, எனக்கு இது வந்து செட் ஆகிற மாதிரி தெரியலைன்னு உட்காந்து பேசி அந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக்கப் பண்ணுங்க. இந்த மாதிரி எந்த ரிலேஷன்ஷிப் போட்டு எந்த விஷயமும் ஆனாலும் இருக்கலாம். உங்கள் லைஃப்பில் வந்து உங்களுக்கான கேள்வியே நீங்கள் கேளுங்க. இந்த கேள்வி கேட்குறது, ஐ மீன் இந்த ஆஸ்க் அப்படிங்கிறது, கேளுங்கள் தரப்படும்னு பைபிளில் இருக்கும், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கிடைக்கும் என்றார் அப்படின்னு. குரான்லேயும் இந்த ஒரு விஷயம் இருக்கும். ஸோ எல்லா வேதங்கள்லேயும் இந்த ஒரு விஷயம் இருக்குது. ஓகே, இது ஏன் கேட்கணும்? அவங்க எல்லாருமே சொன்னது மற்றவங்க கிட்ட கேளுங்கன்னு கிடையாது, உங்களுக்குள்ளே கேளுங்கங்கிறத நம்ம அதை வேறு மாதிரி திங்க் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ உங்களுக்குள்ளே கேட்கணும். என்ன கேட்கணும், என்ன தேவையோ, என்ன ஆன்சர் வேணுமோ அதை நீங்கள் கேளுங்க உங்களுக்குள்ளே. இந்த ஒரு விஷயந்தான் என் லைஃப்பை சேஞ்ச் பண்ணுச்சு டோட்டலாக. இப்போ வரைக்குமே சரி, ஏன் ரீசெண்ட் டைமில் கூட என்ன ஒருத்தவங்க வந்து ரீசனே இல்லாமல் என்கிட்ட பேசுகிறதே கிடையாது, நிப்பாட்டிட்டாங்க, டோட்டலாக அவாய்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு ஏன் தெரியவே இல்லை, ஆக்சுவலி ஏன்னு எனக்கு லிட்டரலாக தெரியவே இல்லை. நான் திரும்பி அவங்களுக்கு ஒரு 2 தடவை ஃபோன் பண்ண எடுக்கல, மெசேஜ் பண்ண ரிப்ளையே கிடையாது. அப்போ நான் என்னன்னாலே கேட்டுக்கிட்டேன், நான் அந்தளவுக்கு ஒர்த்து இல்லாதவனா? நான் சும்மா திரும்பி போய் நிற்கணுமா அவங்கக்கிட்ட? ரீசனே இல்லாமல் ஒருத்தவங்க அவாய்ட் பண்ணுறாங்கன்னா அப்போ அவங்களோட ஒர்த்து எந்த அளவுக்கு இருக்கும்? ஜீரோ ஒர்த், லிட்டரலாக ஜீரோ ஒர்த். அவங்க ஒருத்தவங்கள மூஞ்சிக்கு நேரம் நம்ம பிடிக்கலன்னு சொல்கிறவங்க வந்து 100% குட் பீப்புள். ஓகே, ஸோ அவங்க ரீசனே இல்லாமல் டிச் பண்ணுறாங்கன்னா இவங்களாம் கேவலமான மென்டாலிட்டி இருக்கிற ஆளு. அப்போது அந்த மாதிரியான பீப்புளோட பழகிறதையே அப்போது எனக்கு ஓகே, அப்போ எனக்குள்ள நான் கேள்வி கேட்டுக்கிட்ட விஷயம், அந்தளவுக்கு நான் கேவலமாக போயிட்டேனா, அந்தளவுக்கு நான் ஒர்த்து இல்லாமல் போயிட்டேனா என்ன? அப்போது எதனால் இந்த ஒரு மென்டாலிட்டி வந்துச்சு அவங்களுக்கு? எப்படி நான் திரும்பி அவங்கள்ட்ட போய் பேசுகிறனாலையாக இருக்கலாம், இல்லை நான் வந்து ரொம்ப ஓவர் ப்ரையாரிட்டி கொடுக்குறனாலையாக இருக்கலாம். ஸோ அப்போ ஏன் ஒர்த்து என்னன்னு எனக்கு தெரியும் இல்லையா? அப்போ நான் அந்த இடத்துல அவங்க பேசுகிறதே, நான் எனக்குள்ளே கேள்வி கேட்கும்போது எனக்கு கிடச்ச ஆன்சர், நீ பேசுகிறதே நிப்பாட்டு, தேவையில்லை, பிளாக் பண்ண, எல்லாத்துலேயும் பிளாக் பண்ணிட்டேன், நம்பர் டெலிட் பண்ணிட்டேன், எல்லாமே நான் பண்ணிட்டேன். இது எனக்குள்ளே கேள்வி கேட்கும் போது எனக்கு கிடைச்ச ஒரு பதில். ஸோ இந்த மாதிரி உங்களுக்குள்ளே ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கும். கேள்விகளை, அந்த கேள்விகளை நினச்சி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 24 மணி நேரமும் 24/7 வந்து யோசிச்சிங்கன்னே இருக்கீங்க. அதை யோசித்து அதை பெருசாக்கி ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்த பெருசாக்கி ஊதாகரமாக்கிடுறீங்க. அப்போ இந்த 24/7 நம்ம வந்து யோசிக்க இந்த விஷயம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா பெருசாகிக்கிட்டே இருக்கும். 1, 2, 3ன்னு இந்த நம்ம வந்து இந்த ரோல் பண்ணுவோம் இல்லையா, சப்பாத்தியை ரோல் பண்ணி சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி ரோல் பண்ணுற மாதிரி அது 1, 2, 3 நாளில் அந்த ரோல் வந்து பெருசாகிக்கிட்டே இருக்கும். ஒரு சர்டைன் பீரியடுக்கு மேலே ரொம்ப பெரிய ஒரு ரோலாகவே அது மாறிடும். அப்போது ஸோ அப்போ இந்த மாதிரி விஷயத்தில் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம இந்த மாதிரி யோசி நம்மளை தண்டிச்சிக்காமல் ஜஸ்ட் அது போகிற போக்கில் போட்டுன்னு விட்டுறது எவ்வளவோ ஒரு பெட்டரான ஒரு விஷயம். ஆக்சுவலாக என்ன நடக்கணுமோ நடந்துட்டு போட்டோன்னு விட்டுறது பெருசாக ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நீங்கள் சின்ன வயசுலேருந்து யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் பிறக்கும் போது ஓகே ரைட் ஜாலியாக இருந்திருப்பீங்க. அதுக்கப்புறமேட்டு வளரும் போது ப்ராப்ளம் உங்கள் கூட வளரதான் போகுது. ப்ராப்ளம் இல்லாமல் நீங்கள் இருந்ததே கிடையாது. பட் ஏன் இப்போ மட்டும் ஏன் அதை பெருசாக கன்சிடர் பண்ணுறீங்க அப்படின்னா, கமிட்டிங், அதாவது நான் தப்பு பண்ணிட்டேன்னு அதை கமிட் பண்ணுறதுக்கு அந்த மனசு ஒத்துக்க மாட்டேங்க. ஆமாம் நான் தப்பு பண்ணிட்டேன், ஒத்துக்கங்க, ஆமாம் நான் தப்பு பண்ணிட்டேன், ஓகே ரைட், விட்டு போயிட்டாங்க தான், என்ன பண்ணுறது, ஓகே ரைட். ஒன்று என்ன நான் டெவலப் பண்ணணும், அப்படி இல்லைன்னா நான் அதே இடத்துல அப்படியே இருந்துட்டு யோசிச்சுக்கிட்டு அதே மாதிரி அதே இடத்துல அப்படியே இருக்கணும். அவங்க வந்து அவங்கள வேணான்னு சொல்லிட்டு போனவங்க அவங்க லெவலப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க அவங்க லைஃப்பில். இது வேணான்னு சொன்னதுக்கு நம்ம லைஃப்பில் வர எல்லா ப்ராப்ளமுமே நான் சொல்கிறேன். ஓகே, நீங்கள் வந்து நீங்கள் ரொம்ப தண்டிச்சுக்கிட்டு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் போகணுன்னு அவசியமே கிடையாது. ரொம்ப எக்ஸ்ட்ரீம் போகாதீங்க. ஜஸ்ட் உங்ககிட்ட கேள்வி கேளுங்க, கரெக்டான ஆன்சரை ஃபைண்ட் பண்ணுங்கள், ரியலான ஆன்சரை ஃபைண்ட் பண்ணுங்கள், ட்ரூவான ஆன்சர். ஜஸ்ட் இப்போ நீ வந்து நல்லா இருக்கா அப்படின்னா நல்லா இருக்கேன் அப்படிங்கிறது ட்ரூவான ஆன்சர். பட் ரியாலிட்டியாக என்ன ப்ராப்ளம் உங்களுக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்குன்னு உங்களுக்குள்ளே அந்த ஆன்சரை ஃபைண்ட் பண்ணுங்கள்.
இதை நீங்கள் வெளியே எந்த ஒரு வீடியோவோ இல்லை வேறு எந்த ஒரு விஷயமோ பார்த்து ஃபைன் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. உங்களுக்குள்ளேயே அந்த கேள்விகளுக்கான பதில் இருக்குது. ஸோ அதை நீங்கள் ஃபைன் பண்ணுங்கள். ஸோ இதுதான் இன்றைக்கி இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணணும். ஆக்சுவலி இந்த கேள்விகளை நீங்கள் கேட்கும் போது உங்கள் லைஃப் கண்டிப்பாக மாறுங்க தான் நான் டெஃபினட்டாக சொல்லுவேன். பி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். திஸ் இஸ் கேஜே. லவ் யூ கைஸ்.